எப்படி இருக்கீங்க? அவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:3. அப்பொழுது அவன், நீ போய் உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி. அயல் வீட்டுக்காரரிடத்தில் வெறும் பாத்திரங்களை கேட்டால் அயல் வீட்டுக்காரர்கள் கொடுக்கிறார்களா? அயல் வீட்டுக்காரரிடத்தில் வெறும் பாத்திரத்தை தைரியமாய் கேட்க முடிகிறதா? அயல் வீட்டுக்காரரிடத்தில் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடிய வாக்கியம் நமக்கு இருக்கிறதா? அயல் வீட்டுக்காரர்கள் நம்மளை நம்பி அவனுடைய பாத்திரங்களை நம் கையிலே கொடுக்கிறார்களா? எதற்கு என்று கேள்வி கேட்காமல் சந்தோஷத்தோடு கொடுக்கிறார்களா? இதெல்லாமே எதன் அடிப்படையில் இருக்கிறது? உறவின் அடிப்படையில், பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப். நமக்கு அயல் வீட்டுக்காரரோடு எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது? வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முன்னும் பின்னும் நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஆட்களோடு எப்படி இருக்கிறது? நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா? நல்ல உறவு இருக்கிறதா? நல்ல அன்பு இருக்கிறதா? கைமாறு கருதாமல் நாம் உதவி செய்கிறோமா? அவர்களும் கைமாறு கருதாமல் நமக்கு உதவி செய்கிறார்களா? இது எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அயல் வீட்டுக்காரரிடத்தில் எப்படி இருக்கிறோம்? நல் உறவோடு நல்ல ஐக்கியத்தோடு இருக்கிறோமா? இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இயேசு நாமத்தினாலே சமாதானம் உண்டாகட்டும். அக்கம் பக்கத்து சண்டையெல்லாம் நீங்கிட்ட. சில சண்டையே போட்டாலும் சாரிக்கா மன்னிச்சிருக்கான்னு சொல்லிடுங்க. சில திரும்ப 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 வம்புக்கு வலித்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மாற்றத்தை உண்டாக்குவார். ஒரு வேளை உங்க இடத்துல கள்ளத்தூக்கி வச்சுட்டாங்களா? உங்க லேண்டில் கள்ளத்தூக்கி வச்சுட்டாங்களா? உங்க ஏரியால கள்ளத்தூக்கி வச்சுட்டு இது ஏன் இடம் சொல்லி ஃபைட் பண்றாங்களா? இல்லை அக்கம் பக்கத்தார் போட்டி பொறாமைனால ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களா? சோர்ந்துடாதீங்க. நீங்க அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக நம்ம உபவாசம் கூட எடுத்து ஜெபிக்கலாம், தப்பே இல்லை. ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? நீங்க எடுக்கிற உபவாசம் ஒன்று உங்களை ரட்சிப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு நியாயமான ஆசீர்வாதத்தை அவங்க எடுக்காதபடிக்கு கர்த்தர் தடுத்து போட்டு உங்களுக்கு நியாயமானதை நீங்களே சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறது மட்டுமல்ல, அந்த உபவாச ஜெபம் ஒரு நாள் அவங்களுக்கு ரட்சிக்கும். உங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற தேவனை ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒரு நாள் விளங்க பண்ணுவார். ஆகினால் அயல் வீட்டுக்காரிடத்துல நல் உறவை வைத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. மோசமான ஆட்கள் என்ன சுற்றி இருக்கிறவங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? மந்திரம் சூனியம் செய்வினை செய்கிற ஆட்களாக இருக்காங்க. கவலைப்படாதீங்க. அதனால தான் நீங்கள் அக்கினியாக இருக்கீங்க. அவங்க செய்வாங்கன்றது தெரியுதுல்ல, தெரிஞ்சுக்கிட்டீங்களே. எப்படி ஜெபிப்பீங்க தெரியுமா? பயங்கரமாக ஜெபிப்பீங்க, அதிகமாக உபவாசம் போடுவீங்க. இது நிமித்தம் நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை வளரதான் செய்யும். ஸோ ஆகையினால நீங்கள் எந்தையும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க. கர்த்தர் எல்லாத்திலும் தீமைக்கெல்லாம் நன்மைக்காய் செய்ய முடியாத சில திட்டத்தை வச்சிருக்கிறார். பேசிட்டு இருக்கிறது ஆவியானவர், மனிதன் அல்ல. ஆகையினால கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். பிறந்த நாள் திருநாள்காரர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். Be healed in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.